பேராசிரியர் அருணன், நீங்க எப்படி பார்க்கறீங்க? ஒரு கூட்டணி கட்சியாக விசிகாவுடைய இந்த நகர்வுகள் கடந்த 10 நாட்களாக இங்கே பேசுபொருளாக இருக்கக்கூடிய மது ஒழிப்பு மாநாடா இருக்கட்டும், நேற்றைக்கு சொல்லக்கூடிய அரசியல் ஆட்சி பங்கீடு, இதையெல்லாம் நீங்க எப்படி பார்க்கறீங்க? கூட்டணி கட்சியாக எப்படி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிகள் பார்க்கிறீங்க? இப்ப திமுக நண்பர் ரொம்ப நிதானமாக கச்சிதமாக அந்த விஷயங்களை எடுத்து வைத்தார் என்று நான் பார்க்கிறேன். கூட்டணி கட்சிகள் தானே, ஒரே கட்சி இல்லையே. ஆகவே ஒவ்வொரு கட்சிக்கும் சில விஷயங்களில் சில தனித்துவமான நிலைப்பாடுகள் இருக்கும், ரொம்ப காலமா இருக்கும். நடுவுல சொல்லாம மீண்டும் சொல்லுகிற உரிமை அவங்களுக்கு உண்டு. ஏன் இப்ப பேசுறாங்க, ஏன் இப்ப இந்த விஷயத்தை எழுப்புறாங்க என கேட்பது நியாயம் அல்ல என்று எனக்கு படுகிறது. அது திரும்ப அவர்கள் தெளிவாக அந்த மது ஒழிப்பு மாநாடு, அது வெறும் மது ஒழிப்பு மட்டுமல்ல, போதைப் பொருள் ஒழிப்பு மாநாடு. இப்ப இது மிக முக்கியமான விஷயம். இந்த போதைப் பொருள் விவகாரம் சட்ட ரீதியா போதைப் பொருள் ஒழிக்கப்பட்டிருக்கு, ஆனா நடப்பு ரீதியா இருக்குது. இதுக்கு முதல்ல என்ன பண்றது? அப்ப இது பற்றி ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டாமா? இப்ப இன்னொரு வகையில பார்த்தா கள்ளக்குறிச்சி அந்த கொடூரம், அது கள்ளச்சாராயம் ஒரு விவகாரம். அப்ப மது கிடைக்குது டாஸ்மாக் கடையில, ஆனா அதை வாங்கி குடிப்பதற்கு பதிலாக கள்ளச்சாராயம் கிடைக்குது, அதை வாங்கி குடிச்சு இத்தனை பேர் மரணம், சாவு. அப்ப இதெல்லாம் பாருங்க எவ்வளவு சிக்கலான பிரச்சனை. அரசே மது விக்குது, ஆனாலும் கள்ளச்சாராயம் நடமாட்டத்துல இருக்கு. அரசுகள் தடுத்து இருக்கு, தடை பண்ணி இருக்கு போதைப் பொருட்களை, ஆனாலும் கிடைக்குது. இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கும் பொழுது, இன்னும் சொல்ல போனா இது ஒரு அகில இந்திய பிரச்சனை. தமிழ்நாட்டுல இப்ப நீங்க பேசுனதெல்லாம் எனக்கு அதெல்லாம் ஞாபகம் வருது. ஒரு கட்டத்துல இது ஒரு முக்கியமான பேசு பொருளாக ஒரு தேர்தல்ல ஆனது என்பது உண்மை, நான் மறுக்கல. ஆனால் அது ஏன் அடுத்து ஒரு தீவிரமான செயல்பாட்டாக மாறல ஆளுங்கட்சியோ அல்லது எதிர்கட்சிகளோ? காரணம் அவங்களுக்குள்ளேயே அது ஒரு விஷயம் தெரியுது, நம்ம என்னதான் பேசினாலும் இது ஒரு அகில இந்திய பிரச்சனை. இப்ப சகோதரி, மது ஒழிப்பு அப்படிங்கிறது ரொம்ப கராரா பாத்தீங்கன்னா அதுல எதுல இருக்கு? மதுவை அருந்தாததில் இருக்கு, மதுவை விற்காததில் அல்ல. இன்னும் கூட நான் சொல்லுவேன், மதுவை வித்தாலும் வாங்கி சாப்பிடாம இருக்கணும்யா, அதுதான் மது ஒழிப்பினுடைய அடையாளம். நம்ம சில நேரங்கள் என்ன நினைக்கிறோம்னா, அரசாங்கம் மது விக்குதியா, விக்காம விட்டா போதும், நல்லது, அதுவும் பார்வைதான். ஆனா தமிழ்நாடு அரசு மட்டும் விக்கல, அதான் சிக்கல் இங்க இருக்கக்கூடிய பிரச்சனை. 1-2 மாநிலங்களை தவிர இந்தியா முழுக்க விற்கப்படுது. பேராசிரியர் அருணன், இது நடப்புல கலை யதார்த்தத்துல இது சாத்தியமா இல்லையா? நாமளே இங்க தடுத்தாலும் அது வேறு வழியா இங்க வருவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் இவ்வளவு விரிவா நீங்க பார்க்கறீங்க. இந்த பார்வை விசிகாவிற்கும் இருந்திருக்கும், விசிகாவுடைய தலைவர் முனைவர் திருமாவளவனுக்கும் இருந்திருக்கும். ஆனால் அவர் மது ஒழிப்பு மாநாடு அப்படின்னு இப்ப நடத்துவது, அவர் சொன்ன வாதத்திற்கு கள்ளக்குறிச்சியில கேட்டாங்க, அந்த மக்கள் எங்களுக்காக போராட மாட்டீங்களான்னு கேட்டாங்க, அதோடைய நீட்சி அப்படின்னு சொல்றார். ஆனால் இன்னைக்கு அதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கான்னு பார்த்தா இது ஏதோ ஒரு செய்தியை கன்வே பண்ணுது இல்லையா? கூட்டணி நீங்கெல்லாம் ஒரு புரிதலோட இருக்கிறீங்க, அதே புரிதல் அவருக்கும் இருக்கு. ஆனால் ஒரு மெசேஜை கன்வே பண்ணுது, என்ன மெசேஜை கன்வே பண்றதா பார்க்கறீங்க? இல்லங்க, அவருக்கு இருக்கு. நான் இப்போ ஒரு பேட்டிய நேற்று கூட கேட்டேன். அதுல அவர் சொல்றார், அந்த மாநாட்டுல இது ஒரு தேசிய பிரச்சனை, தேசிய ரீதியாக கொள்கை முடிவுகள் எடுக்க வேண்டியிருக்கும் என்பதையும் நான் உணர்ந்திருக்கேன், அதை பத்தியும் பேசுவோம், அதை பத்தி விவாதம் வரட்டும்தான் நான் இந்த மாநாடு அப்படிங்கிறாரு. இப்ப நம்ம எல்லாரும் இந்த மாநிலத்துக்குள்ளேயே பேசுறோம். ஆனா இதைத்தான் சொன்னேன், உங்களுக்கு தெரியும், நான் 1960கள்லாம் நேரம் பார்த்திருக்கேன் என்ன நடந்துச்சு. அங்க தடை இருந்துச்சு தமிழ்நாட்டுல, ஆனா அங்கிட்டு புதுச்சேரியில இருந்து வரும், இந்த பக்கம் கேரளாவில இருந்து வரும், அங்கிட்டு ஆந்திராவில இருந்து வரும், இல்லாட்டி இவங்க போவாங்க, இல்லாட்டி அங்க இருந்து பாட்டில் கடத்தப்பட்டு வரும், இவ்வளவு நடந்துகிட்டு இருந்துச்சு. அப்ப இது ஒரு தேசிய அளவுல நிறுத்தப்பட வேண்டும் என்றால் பாஜகவும் இங்க சொல்லுது. பாஜக ஒன்றியத்தில் ஆட்சியில இருக்கு. நான் கேட்கிறேன், இல்ல அவங்க ஒரு வாதத்தை வைக்கலாம், இது ஸ்டேட் சப்ஜெக்ட்னு இருக்கட்டும், இது ஒரு மிக முக்கியமான விஷயம் என்கிற காரணத்தினால அனைத்து மாநில அரசுகளையும் அழைச்சு, ஏன் இந்த நாட்டு பிரதம மந்திரி நாடு முழுக்க மது விலக்கு அரசு வைக்க கூடாதியா? பாயிண்ட். இன்னொரு பக்கம் மக்கள் மத்தியில பிரச்சாரம் பண்ணுவோம். இது ஒண்ணு, இந்த பிரச்சாரம் என்பதே நடக்கிறது இல்லைங்க, தனி கதை. அதான் பேசினா தனியா போகணும். அரசு விற்க கூடாதுங்கிறீங்க, நாட்டுல எங்கேயும் விற்க மாட்டோம்யா.
என்பதற்கான எல்லா பாலையும் முன்னெடுப்பை மத்திய அரசு கோட்டுக்கு தள்ளுற மாதிரி இந்த பாலையும் மத்திய அரசு கோட்டுக்கே தள்ளுறீங்களா பேராசிரியர்? இது பால தள்ளுறதுதாங்க யதார்த்தம். ரொம்ப கொடுமை என்னன்னா இதை ஏங்க யாரும் பேசுறது இல்லைங்கிறதா நான் அதுக்குதான் உதாரணம் சொல்றேன். நீங்க எங்க எங்க டெல்லியில இருந்து இங்க வரைக்கும் நீங்க வந்து எல்லா இடத்துலயும் விப்பீங்க. ரொம்ப பிரமாதமா பேசக்கூடிய ஒரு ஒரு சாமியாருடைய ஆட்சி நடக்கக்கூடிய உத்தரப்பிரதேசத்துல அப்கோர்ஸ் அது பெரிய மாநிலம். அன்னைக்கு அளவுல பாத்தீங்கன்னா அங்கதான் விற்பனை ஜாஸ்தி, அரசே விக்குது. ஏன் அது எல்லாத்தையும் சேர்த்தானுங்க பேசணும்? ஏன் எனக்கு ஒண்ணும் புரியல. இதை பற்றி திரும்ப பேசியிருக்காருங்கிறது தான் பாயிண்ட். இந்த விவாதம் வரட்டும், ஒரு தேசிய அளவுல இது நடக்கணும். ஏன் நம்ம இதுக்குள்ளேயே பேசிட்டு இருக்க எனக்கு புரியல. இதுக்குள்ள பேச வேண்டிய விஷயம் அல்ல அது. அப்படி அல்ல, அது யதார்த்தம் வந்து இப்படி இருக்குங்கிறத சொல்ல வர்றேன். சரி, கூட்டணி கட்சி நீங்க எல்லாம் இருக்கீங்க. அவர் வந்து மாநாட்டுக்கு அழைப்பு விடுக்கிறது இப்ப அதிமுகவை கூப்பிடுவீங்களான்னு அதிமுகவை கூப்பிடுவோன்றாரு. நீங்க சொல்றது மாதிரி அவரும் இதை பேசுகிறாருன்னா பாஜகவையும் தானே கூப்பிடணும். அகில இந்திய கட்சிகள்னுங்கிற பார்வையில இல்ல காங்கிரஸை கூப்பிடுகிறாரா, பாஜகவை அழைக்கிறாரா, ஏன் பாமகவை அழைக்கல? அது பாஜகவுக்கும் பாமகவுக்கும் சொல்ற அந்த ஸ்டேட்மெண்ட் மத ரீதியான கட்சி, சாதி ரீதியான கட்சின்னு மது ஒழிப்புங்கிறது ஒரு காமன் காஸ் தானே. அதை அந்த சிமிழுக்குள்ள அடக்குவது அப்படிங்கிறதுக்குள்ளேயே ஒரு அரசியல் இருக்குல்ல. இல்ல, அத பத்தி அவர் தெளிவா விளக்கம் சொல்லியிருக்காரு. நாங்க ஏற்கனவே இந்த 2 கட்சிகளை பற்றிய ஒரு நிலைப்பாடு இருக்கு. அது பல விஷயங்கள்ல வந்தது. எங்களுடைய கொள்கை ரீதியான நிலைப்பாடுகளிலிருந்து சொந்த அனுபவங்கள், கட்சி ரீதியான அனுபவங்கள். இப்ப கூட நான் அந்த பேச்சை கேட்டேன். சிதம்பரத்தில் நடந்த விவகாரத்தை பத்தி சொல்றாரு, பாமக பத்தி. ஆகவே அது அது எங்க சாத்தியமில்லை. இல்ல இவங்களை 2 சனாதனத்தை எதிர்த்து, அதாவது சனாதனம் என்கிற மனுவாதத்தை எதிர்த்து இவ்வளவு தூரம் ரொம்ப கச்சிதமாக பிரமாதமாக நாம் பேசிக்கொண்டு வரக்கூடியவர் நம்முடைய திருமா அவர்கள். இப்ப பாஜக இதுல கூப்பிட்டா, அதே போல பாமக அதனுடைய போக்கு பற்றி அவங்களுக்கு உள்ளதெல்லாம் எல்லாருக்கும் தெரியும். இப்ப அதுதான் இப்ப திமுக நண்பர் நல்லா சொன்னாரு. இப்ப நீட் விவகாரத்துல திமுக அதிமுகவை அழைக்க முடியுதுல, அழைச்சாங்கல்ல, அது போல தாங்கிறாரு. இதுல போட்டுக்கிட்டு நம்ம ஏன் அரசியல்னு சொல்ல? நான் என்ன கேக்குறேன்னா, ஐயா இந்த மது ஒழிப்புங்கிற இந்த மாநாடு விவகாரம் இது ஒரு அரசியல் நகர்வு என்று சம்பந்தப்பட்ட கட்சி சொல்லாத வரை இத பத்தி நம்ம அதுக்கு ஒரு அரசியல் உள்நோக்கம் கற்பிப்பது நியாயமே இல்லைங்கிறேன் நான். ஆட்சி அதிகாரத்தில் பங்கு அப்படின்னு வராரு. அப்ப ஆட்சி அதிகாரத்தில் பங்குங்கிறதை கூட்டணி கட்சிகள் எப்படி பார்க்கிறது? எங்க கட்சிக்கு சில நிலைப்பாடுகள் இருக்கு, நான் அதுக்குள்ள போகல. ஆனா ஒன்றை நான் சொல்லுவேன், இது விசிகாவுக்கு ஒரு நிலைப்பாடு ரொம்ப காலமா இருக்குது. ஐயா வெறும் தொகுதி பங்கீடு மட்டும் கூடாது, அவரை திரும்ப அதை வாங்கி சொல்லிருக்க, கேபினெட்ல அமைச்சரவையில பங்கீடு, சீட் ஷேரிங் மட்டுமல்ல பவர் ஷேரிங்கும். இதை நான் ரொம்ப காலமா சொல்லிட்டு வர்றேன். நாங்க அந்த மாதிரி பார்வையில நாங்க பேசுறது இல்லை. அது என்ன விஷயங்கிறதுக்கு இப்ப நான் நேரம் கருதி அதுக்குள்ள போகல. ஆனால் ஒரு விசிகா என்கிற ஒரு தனி கட்சிக்கு அத்தகைய கோட்பாடு, அத்தகைய ஒரு கோரிக்கை இருந்தால் அது அவங்களுடைய நிலைப்பாடு. அதை சொல்லுகிற உரிமை திருமாவர்களுக்கு உண்டு. அதனாலதான் திமுக நண்பர் சொன்ன, அவங்க ரொம்ப காலமா சொல்லிட்டு இருக்காங்க, அதைத்தான் இப்பவும் சொல்லியிருக்காங்க. அது சொல்லட்டும், அவங்க அது அவங்களுடைய உரிமை. ஆகவே இதை நம்ம எல்லாம் மதிக்கணும் என்பதுல ரொம்ப முக்கியமான அம்சம். ஒவ்வொரு கட்சிக்கும் சில விஷயங்கள் நிலைப்பாடு என்னன்னா, இந்த மாதிரியான இந்த 2 விஷயங்களை வச்சுக்கிட்டு அவ்வளவுதாயா திமுக கூட்டணி கலகலத்து போச்சு. இப்ப கூட ஒரு வாக்கியம் சொன்னீங்க, எல்லாம் பேச என்னன்னா, அதிமுக வட்டாரத்தில் கொண்டாட்டம் அப்படின்னு ஏதோ சில வார்த்தைகள்லாம் வாக்கியங்கள்லாம் சொல்லி இதுல அவங்க கொண்டாடுறதுக்கு என்ன இருக்குன்னு எனக்கு புரியல. அவர் என்ன சொல்லிட்டாரா, நாங்க வந்து இந்த கூட்டணி பர்முடேஷன் காம்பினேஷன் கால்குலேஷன் எல்லாம் போட தானே செய்வாங்க. எது இப்போ போட்டுக்கிட்டே இருக்க வேண்டியதா? போட்டுக்கிட்டே இருக்க வேண்டியதா? எனக்கு தேர்தலுக்கு முன்பே எவ்வளவு அதுக்கு நம்ம யாரோ இப்ப நண்பர் பிரியன் தான் சொன்னார்னு நினைக்கிறேன். இதே ஜெயக்குமார் என்னென்ன சொன்னார் கடைசி வரைக்குங்க, இந்த மக்களவை தேர்தலுக்கு 15 நாளைக்கு முன்பு வரைக்கும் அவரும் சரி எடப்பாடியாரும் சரி, நாங்க மெகா கூட்டணி அமைக்க போறோம், திமுக கூட்டணி உடைய போகுது பாருங்க, என்னென்ன கட்சிகள்லாம் எங்க கிட்ட வரப்போகுதுன்னு. அது என்ன கட்சி, அதை பத்தி எல்லாம் ஊடகக்காரங்கள்லாம் நீங்க எதையும் பேசுறது உண்டு, அவங்ககிட்ட கேட்கறது உண்டா, என்னாச்சு? ஆக அதே போல இப்போ அவங்களுக்குள்ள நப்பாசையில அவங்க பேசலாம். பட் இதுக்கு எந்த விதமான ஆதாரமும் இல்லை இந்த 2 நிகழ்வுகளை வச்சு என்பதுதான் என்னுடைய கணிப்பு. நீங்க வந்து திமுக, அதான் நான் சொல்ல வந்தேன், முதலமைச்சர் அங்க இருந்து வர்றாரு அமெரிக்காவில இருந்து, உடனே எல்லாரும் இந்த விஷயத்த கேக்குறாங்க, மது ஒழிப்பு மாநாட்டுக்கு அதிமுகவுக்கு அழைப்பு, விசிகா என்னன்னு அவர் ரொம்ப தெளிவா சொல்றாரு.
இது ஒரு பொது காரியத்துக்காக கூப்பிட்டுருக்கோம். அரசியலுக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லைன்னு திருமாவே சொல்லிட்டாரு. இதுக்கு மேற்கொண்டு சொல்றதுக்கு என்கிட்ட ஒண்ணும் இல்ல. விஷயம் முடிஞ்சு போச்சு. பேசுவோம் பேராசிரியர் அதை. அப்புறம் நம்ம பேசிக்கிட்டே இருந்தது என்ன நியாயம்?